ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம் பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு முன்னே வந்துருவே கணபதியே முன்னே வந்துருவே கணபதியே வெள்ளி பாட முன்னே வந்துருவே கணபதியே முன்னே வந்துருவே கணபதியே விநாயகனே விநாயகனே நல்லவரம் தந்துடுவே கணபதியே நல்லவரம் தந்துடுவே கணபதியே விநாயகனே விநாயகனே நல்லவரம் தந்துடுவே கணபதியே நல்லவரம் தந்துடுவே கணபதியே மணிகளவழியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் வருவாய் அம்மா கேட்டவரம் வருவாய் மணிகளவழியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் வருவாய் அம்மா கேட்டவரம் வருவாய் வில்லி பாட முன்னே வந்துடுவே கணபதியே முன்னே வந்துடுவே கணபதியே இன்றைய தினம் இந்த சுகாதார திருவிழாவிலே இந்த பெருவிழாவிலே தில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற திருவருள் கைகூடி இருக்கின்றது. இன்றைய தினம் கதைக்கு முன்னர் இந்த நிகழ்வினை வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, வைத்திய கலாநிதிகளே, வைத்தியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை நண்பர்களே, தில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற போது, கதை சொல்லுகின்ற போது ஏற்படும் சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்தருமாறு வேண்டிக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். கலைவாணர் வில்லிசை குழு KN கணபதி பிள்ளை சின்னமணியின் சிஷியராகிய நாங்கள் கதைக்கு வருகின்றோம். என்ன கதை சொல்ல போறீங்க? சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, தாய்மாரே, தந்தைமாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, அப்புமாரே, ஆச்சிமாரே, அப்புமாரே, ஆச்சிமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, எத்தனை முறை பிள்ளை விடினும் எல்லாம் பொறுத்தருள்வீர், எல்லாம் நாங்கள் கற்றதோ கைமண்டளவு, கையில்லாததோ உலகளவு. அப்படியான நாங்கள் வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற போது ஏற்படும் சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகளை எல்லாம் பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டு கதைக்குள்ளே வருகின்றோம். இன்றைய தினம் கேன்சர் பற்றி சொல்ல போறோம். கேன்சல் இல்லையப்பா, நீங்க நிகழ்ச்சி கேன்சல் அதை சொல்ல இல்ல, கேன்சல் இல்ல, நிகழ்ச்சி நடக்க போகுது. இது கேன்சர் பற்றி, புற்றுநோய் பற்றி. ஆமா புற்றுநோய், ஆமா. அப்படியான ஒரு வரலாற்றை தான் இங்கே சொல்லுமாறு வெளியிடுகிறார். அறிவு ரெண்டும் அறிவு கொழுந்துகள். அந்த புற்ற சொல்லல, இது உடலிலே ஏற்படுகின்ற புற்று நோய் பற்றி சொல்ல போறோம். நீங்க அந்த கரையான் புற்றை தவிர வேற புற்று உங்களுக்கு தெரியாது. அதனால இது புற்று நோய். அது அந்த விடயம் பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். எங்களுடைய நாடு சாதாரண நாடு இல்ல. கலை முதலாக தொழில் முறையாகும் நாட்டு வளர்ந்தது நாடு. தொழில்
தொழில் முறையாவும் காத்து வளர்த்தது ஈழநாடு. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்த்தது ஈழநாடு. காத்து வளர்த்தது ஈழநாடு. செங்குடன் பனை வளம் நிறைந்த நாடு. செங்குடன் வளம் நிறைந்த நாடு. ஆழ்கடலில் முக்குளித்த நாடு. ஆழ்கடலில் முக்குளித்த நாடு. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்த்தது ஈழநாடு. எங்களுடைய நாடு அது மட்டுமல்ல, கல்வியுண்டு கலைகள் கண்டு கற்றறிந்தோர் நிறைய. கல்வியுண்டு கலைகள் கண்டு கற்றறிந்தோர் நிறைய உண்டு. பல்விதமான பண்பாடு போன்றும் பண்புடை மக்கள் வாழ்க. பல்விதமான பண்பாடு போன்றும் பண்புடை மக்கள் வாழும் நாடு. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்த்தது ஈழநாடு. அப்படியான இந்த ஈழத் திருநாட்டிலே இன்றைய காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செழிப்பான நாடு, வளம் நிறைந்த நாடு, சிறப்பாக வாழ்கின்ற நாடு. அப்படியான இந்த ஈழத்திருநாட்டிலே பல்வேறுபட்ட நோய்களுக்கு நாங்கள் இன்று ஆளாகி கொண்டிருக்கின்றோம். நோய்கள் என்கின்ற போது தொற்று நோயாக இருக்கலாம், தொற்றா நோயாக இருக்கலாம், அவை தொற்றக்கூடிய நோய்களாக இருக்கலாம், ஆனால் தொற்றாத நோய்களாக இருக்கலாம். இன்று அதிக அளவிலே தொற்றா நோய்க்கு நாங்கள் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த தொற்றா நோயால சீர்குலைந்து கொண்டிருக்கின்றோம். தொற்றா நோய்கள் என்கின்ற போது நீரிழிவு, பாரிசவாதம், பக்கவாதம், உயர் குருதி அமுக்கம், பிடிவாதம். பிடிவாதம் அது உங்க மனசிட்ட இருக்கிற பிடிவாதம். இப்ப கூட ஒரு பிடிவாதமா தான் இருக்கிறீங்க. பாரிசவாதம், பக்கவாதம், அது மட்டுமல்ல புற்றுநோய். இன்னைக்கு எங்களுடைய உடல்ல பல்வேறுபட்ட ரீதியில புற்றுநோய் காணப்படுகின்றது. எங்களுடைய உடல் பல்வேறுபட்ட உயிரணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரணுக்கள் இயல்பாகவே எங்க உடல்களை காணப்படுகின்றது. அப்படி இயல்பாக காணப்படுகின்ற இந்த உயிரணுக்கள் இருக்கின்றனவே, இந்த உயிரணுக்கள் மேலதிகமாக சில வேளைகளிலே வளர்கின்றன. அப்படி வளர்கின்ற இந்த உயிரணுக்கள் எங்களுடைய உடல்களே சிறு சிறு பருக்களாக, கட்டிகளாக தோன்றுகின்றன. அவை அப்போது தோன்றுகின்ற போது எங்களுடைய வைத்தியர்களை நாடி அவர்களுடைய ஆலோசனையை கேட்போமாக இருந்தால் அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே குணப்படுத்த முடியும். அப்படியான ஒரு புற்றுநோய் பற்றிய இந்த கதை தான் இது. இந்த புற்றுநோய் இருக்கின்றதே, இந்த புற்றுநோய் பல்வேறுபட்ட புற்றுநோய்களாக எங்களுடைய உடலிலே காணப்படுகின்றது. அது 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, அத சொல்லிக்கொண்டே போகலாம். 1 2 3 4 5 6 100க்கும் மேற்பட்ட நோய்கள் உண்டு. 100க்கும் மேற்பட்ட நோய்கள் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நல்லூர் வீதியிலே இந்த மருத்துவ முகாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 15 நாட்கள் சுகாதார பெருவிழாவாக நடைபெறுகின்றது. அந்த பெருவிழாவிலே என்னுடைய புற்றுநோய் சம்பந்தமான இந்த வில்லிசையை நிகழ்த்துமாறு வேண்டியிருந்தார்கள். எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடுகளை பிரதிபலிக்கின்ற இந்த வில்லுப்பாட்டினூடாக இந்த புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை எனக்கு கூறுவதற்கு சந்தர்ப்பமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை உரிய முறையிலே பயன்படுத்தி இந்த மக்களிடம் இருக்கின்ற அந்த எண்ண அலைகளை மாற்றி அமைத்து சரியான முறையில் அந்த மருத்துவர்களை நாடி இந்த நோயினை குணப்படுத்துவதற்கு என்னென்ன வழி இருக்கின்றது, என்னென்ன நோய் நிலைமை இருக்கின்றது, அந்த நோய்க்காரணிகள் என்ன இருக்கின்றன என்பது பற்றி சரியான முறையிலே அலசி ஆராய்ந்து ஒரு சுருக்கமான
முறையிலே இந்த வில்லுப்பாட்டை அளிக்கை செய்திருக்கின்றேன். இந்த வில்லுப்பாட்டின் ஊடாக பாமர மக்களில் இருந்து கற்றறிந்த கல்விமான் வரை விளங்கிக் கொள்வார்கள், அதை விளங்கி இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்திருக்கின்றேன். நன்றி. உள்ளங்களே, யாழ் போதனா வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவினரால் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுகாதார திருவிழா இன்று 14வது நாளை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீரிழிவு மற்றும் விளையாட்டு மருத்துவம், பெண் நோயியல், நவீன முறையில் கண்களை பரிசோதித்த நோயை கண்டறிதல் போன்கின்ற அனைத்து பரிசோதனைகளும் மூச்சு முழுதாக இலவசமாக இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து உங்கள் ஆரோக்கியத்தினை நீங்கள் பேணி பாதுகாக்கலாம் என்பதை அந்த அறிவித்தலோடு நாங்கள் நேரடியாகவே இறை இசை கானத்திற்கு செல்கின்றோம். முதல் பாடலை வழங்குவதற்காக பிரெஞ்சு இசைக்குழுவின் பிரதான பாடகி டர்பினாவை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வேலுண்டு மயில் இல்லை என்கின்ற ஒரு அழகான பக்தி கானத்தை வழங்குவதற்காக
நன்றி. புற்றுநோய் விழிப்புணர்வு சம்பந்தமான பாடல். இந்த பாடலை பாடுகின்ற அனைத்து பாடல்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். But when it's cancer, there's no way out. Unless we take steps to clearly find out. Early detection is what it's all about. Unless we take steps to clearly find out. Early detection is what it's all about. Get your screening, don't wait too long. It's right out early, if something's wrong. Don't let cancer catch you by surprise. Early detection could just save your life. Don't let cancer catch you by surprise. Early detection could just save your life. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. Is it on the easy? Is it on the smart? But it's better to know to just turn and run. Is it on the easy? Is it on the smart? But it's better to know to just turn and run. Find the truth, know your facts. Really could be the beauty of exam. Find the truth, know your facts. Really could be the beauty of exam. Get your feeling, don't wait too long. Let's find out early if something's wrong. Don't let cancer catch you by surprise. Early detection could just save your life. Don't let cancer catch you by surprise. Early detection could just save your life. La la
gone.